குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல 38th சம்மோட கம்ப்ளீட் பண்ணோமா? நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க 39th சம். If root of x divided by root of 441 is equal to 0.02 கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ இதை கொடுத்துருக்கத அப்படியே எழுதலாமா? ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை, இப்போ இங்க பாருங்க, ரூட் ஆஃப் 441 இட் மீன்ஸ் ஸ்கொயர் ரூட். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 441 என்னது? 21. ஸோ இது எல்லாருக்கும் தெரியுமா? ஸோ 21ஓட ஸ்கொயர் தான் என்னது? 441. அப்போ ரூட் ஆஃப் 441 கேன்சர் என்னது? 21 இஸ் ஈக்குவல் டு 0.02. இப்போ இந்த டினாமினேட்டர் இந்த சைடு கொண்டு போனா மல்டிப்ளை ஆகுமா? ஸோ அப்போ ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.02 into 21. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 21 into 2 42. ஸோ அப்போ 0.42. இப்போ பாருங்க, ரூட் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கிடைச்சிச்சு. ஆனா கொஸ்டின் இங்க என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸோட வேல்யூ என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்ப எக்ஸ் வேணும்னா ரெண்டு சைடுமே நம்ம என்ன பண்ணணும்? ரூட்டை எடுக்கணும். ஓகேவா? ரூட் எடுத்தாதான் நமக்கு எக்ஸ் கிடைக்கும். அப்ப ரெண்டு சைடுமே என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் ஆன் both sides. ஓகேவா? அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் the whole square is equal to 0.42 the whole square. ஸோ இப்போ ரூட்டுக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? எக்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.42 the whole square. ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். இது பார்த்தோன்னே சொல்லலாம் ஆப்ஷன்ல இருந்தே. எந்த ஆப்ஷன் வரும்? சால்வ் பண்ணிட்டு சொல்லுங்க. பாருங்க, ஈஸி. இதை சால்வ் பண்ணாமே ஆப்ஷன்ல இருந்தே கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்க உங்களுக்கு 0.42 ஸ்கொயர் இருக்கா? அப்போ பாயிண்ட்டுக்கு டெசிமல்லுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 2 டிஜிட்ஸ் இருக்கு. கரெக்டா? அப்போ 2 டிஜிட் வந்துச்சுன்னா ஸ்கொயர் பண்ணும்போது எத்தனை டிஜிட்ஸ் ஆகும்? 4 டிஜிட்ஸ் ஆகுமா? அப்போ டெசிமலுக்கு அப்புறம் 4 டிஜிட்ஸ் இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்னதான்? ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும்தான். ஓகேவா? இந்த மாதிரி ஈஸியா சால்வ் பண்ணாமையே கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இல்லைனாலும் நீங்க ஸ்கொயர் எடுத்தாலும் 42க்கு ஸ்கொயர் என்ன வரும்? 1764. ஸோ இங்க ஒரு 2 டெசிமல் வரும். இன்டூ 0.42 போடும்போது 2 டெசிமல். கரெக்டா? அப்போ டோட்டலா 4 டெசிமல்ஸ் 4 டிஜிட்ஸ் தள்ளி வைக்கணும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 0.1764. வெரி குட். காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? 2 into cube root of 32 அப்புறம் minus 3 into cube root of 4 plus cube root of 500. ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணி இதை ப்ளஸ் பண்ணும். அப்போ ஒவ்வொன்றும் நம்ம கண்டுபிடிக்கணும், கரெக்டா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 32 கண்டுபிடிக்கலாமா? ஸோ கியூப் ரூட்டுக்கு 32 வராது, ஓகேவா? ஸோ அதனால இந்த மாதிரி போட்டு எவ்வளோ சின்னதாக மாற்ற முடியுமோ மாற்றலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 32 2ல் போட்டிங்கன்னா எத்தனை டைம்ஸ்? 16 டைம்ஸ் வருமா? எகெயின் 2 போட்டால் 8, எகெயின் 4, 2, 2. ஸோ இப்போ இதில் கியூப் ரூட்டுன்றனால 3 2க்கு 1 2 காமனாக எடுக்கணும், கரெக்டா? ஸோ 3 2க்கு 1 2 வெளியில் வந்துடும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. ஸோ 2 2s are 4, ஓகேவா? அப்போ இதோட ஆன்சர் என்னன்னா, ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்கா, 2 into இங்கே ஒரு 2 நம்ம ரூட்ல இருந்து என்ன பண்ணியிருக்கோம், வெளியில் எடுத்திருக்கோமா? ஸோ அந்த 2 எகெயின் கியூப் ரூட்னா கியூப் ரூட்டை தான் போடணும், ஓகேவா? கியூப் ரூட் ஆஃப் இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 2 2s are 4. ஸோ இப்போ இது ரெண்டு வெளியில் எடுத்தாச்சுல, அதனால டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 4 கியூப் ரூட் ஆஃப் 4. இப்போ அடுத்தது பாருங்க, 3 கியூப் ரூட் ஆஃப் 4 இருக்கா? இப்போ இதுல இருந்து நம்ம போட்டது கரெக்ட்னு கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாருங்க, இங்கேயும் கியூப் ரூட் ஆஃப் 4 இருக்கு, இங்கேயும் கியூப் ரூட் ஆஃப் 4 இருக்கு, கரெக்டா? ஸோ அப்போனா நம்ம சால்வ் பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ 4ல் 3 போச்சுன்னா என்னது? 1 கியூப் ரூட் ஆஃப் 4 தான் வரும். சரி, அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் பேலன்ஸ் இதையும் சால்வ் பண்ணிடலாமா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 500. ஸோ அதே மாதிரி 500க்கு போகணும், ஓகேவா? ஸோ 500 போடும்போது 10 போட்டிங்கன்னா 2 தடவை தான் வரும், ஓகேவா? அதனால 5 போட்டு பாருங்க. ஸோ 5 போடும்போது என்ன வரும்? 100, எகெயின் 5 போட்டிங்கன்னா 20, எகெயின் 5 போட்டிங்கன்னா 4. ஸோ அப்போ 3 5க்கு ஒரு 5 காமனாக வெளியில் எடுத்துடலாமா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 5 கியூப் ரூட் ஆஃப் 4. ஸோ அப்போ இதுவும் நம்மளுக்கு கியூப் ரூட் ஆஃப் 4 கிடைச்சிச்சா? அவ்வளோதான். இப்போ காமனாக எல்லாமே இருக்கா? ஸோ இப்போ மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கிடைச்சிருக்கு? 4 கியூப் ரூட் ஆஃப் 4 மைனஸ் 3 கியூப் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 5 கியூப் ரூட் ஆஃப் 4. எப்பவுமே இந்த ரூட் வந்து காமனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை என்ன பண்ண முடியும்? பிளஸ் ஆர் மைனஸ் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அப்போ இந்த கியூப் ரூட் ஆஃப் 4 அப்படியே காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ பேலன்ஸ் 4ல் 3 போச்சுன்னா 1, 1 + 5 என்னது? 6. அப்போ ஆன்சர் என்னது? 6 கியூப் ரூட் ஆஃப் 4. ஆப்ஷன் சி, ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க, புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி கியூப் ரூட்ல வரும்போது தெரியலை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எல்சிஎம் மெத்தட்ல போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேவா?
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் என்ன சொல்லிருக்காங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பெரிய வேல்யூ கொடுத்துருக்காங்களா? சரி, இப்ப பாருங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம், ஓகேவா? ஸோ இப்போ இங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? 0.75 இருக்கு, 1 இருக்கு, கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த 0.75 இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதை வந்து நான் ஏவா கன்சிடர் பண்ணிக்க போறேன், ஓகேவா? 1 அப்படியே இருக்கட்டும். 0.75 மட்டும் நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா ஏவா கன்சிடர் பண்ணிக்க போறேன், ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதுல நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணலாமா? ஸோ எங்கெல்லாம் 0.75 இருக்கோ அங்கெல்லாம் என்ன வரணும்? ஏ. அப்போ ஏ கியூ, ஓகேவா? எதுக்காகனா நம்ம சால்வ் பண்ணும்போது ஈஸியா கேன்சல் பண்றதுக்காக தான், ஓகேவா? ஸோ ஏ கியூ மைனஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் ஏ பிளஸ் தென் பிராக்கெட்ல என்ன இருக்கு? ஏ பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் 1, கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இப்போ இங்க நடுவுல பிளஸ் இருக்கா? ஸோ இங்க டினாமினேட்டர் இருக்கறனால நம்ம என்ன எடுக்கணும்? எல்சிஎம் எடுக்கணும். ஏன்னா எதுலையுமே கேன்சல் ஆகாது. ஸோ அதனால இந்த 1 மைனஸ் ஏவை நான் காமனா எடுக்க போறேன், ஓகேவா? அதனால அப்போ எல்சிஎம் எடுக்கணும். அப்போ எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? இந்த 1 மைனஸ் ஏ இந்த டோட்டல் டேர்ம்ஸ் கூட மல்டிப்ளை ஆகுமா? ஸோ அப்போ என்ன வரும்? ஏ கியூ பிளஸ் இந்த 1 மைனஸ் ஏ ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. 1 மைனஸ் ஏ ஸ்கொயர், சாரி, ஏ plus a square plus 1, then whole divided by 1 minus a, ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து நம்ம a கியூப், ஓகே. இப்போ இது என்ன ஃபார்முலால இருக்கு? a மைனஸ் பி. இப்போ இதை ஃபார்முலாவா போட்டு பாருங்க. ஸோ ஜென்ரலாவே இதுக்கு முன்னாடியே நம்ம a கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா பார்த்துருக்கோம். என்னன்னு வரும்? a மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அதே கான்செப்ட்லயே இந்த டேர்ம் ஃபுல்லா இருக்கா? கரெக்டா? ஸோ ஆனா இங்க ஏபி மட்டும் மாறுது. ஏ இருக்கிற இடத்துல என்னன்னு இருக்கு? 1ன்னு இருக்கு. பி இருக்கிற இடத்துல இங்க என்ன இருக்கு? ஏன்னு நம்ம எடுத்திருக்கோம், ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன ஃபார்முலா? ஏ மைனஸ் பி த ஹோல், நான் இங்க எரேஸ் பண்ணிட்டு போடுறேன். இப்போ இங்க கவனிச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த a மைனஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர், இதுல நான் வந்து ஏவை 1ஆவும் பியை வந்து நம்ம எடுத்திருக்கிற ஏவாவும் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? ஏ கியூப் மைனஸ் பி கியூபா? ஸோ அப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப், ஓகேவா? இப்போ இங்க ஏ இருக்கிற இடத்துல நான் என்னன்னு வச்சிருக்கேன்? 1ன்னு இருக்கு. அதே மாதிரி பி இருக்கிற இடத்துல நம்ம எடுத்த ஏ மீன்ஸ் இந்த 0.75 எல்லா இடத்துலயும் போட்டா கன்ஃபியூஸ் ஆகுன்றதுக்காக தான் 0.75 நம்ம ஏவா கன்சிடர் பண்ணிருக்கோம், ஓகேவா? ஸோ இல்லைன்னா கூட உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? எக்ஸ்ன்னு போட்டு கூட நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 1 மைனஸ்
1 cube minus a cube. So 1 cube எப்பவுமே 1 தான் வரும். ஓகேவா? So இது மட்டும் a cube. இப்போ இதை இங்க substitute பண்ணலாமா? இந்த டேர்முக்கு பதிலா. அப்போ a cube plus 1 minus a cube divided by 1 minus a. ஸோ இப்போ இங்கே ப்ளஸ் ஏ கியூபும் மைனஸ் ஏ கியூபும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். தென் ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1 டிவைடட் பை 1 மைனஸ் ஏ. ஓகேவா? இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 1 டிவைடட் பை 1 மைனஸ் இங்கே ஏவோட வேல்யூ நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 0.75. ஸோ அப்போ என்ன வரும்? 1 டிவைடட் பை 0.25. ஸோ 1 பை 0.25 ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னது? 4. ஸோ 100 by 25 வரும். கேன்சல் பண்ணீங்கன்னா என்னது? 4. பட் ஆனால் ஆன்சர் அது இல்லை. கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸ்கொயர் ரூட்டுன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ இது எல்லாத்தையும் நீங்க சிம்பிளிஃபை பண்ணிட்டு கடைசியா ஸ்கொயர் எடுத்தா போதும். அப்போ √4 இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன வரும்? 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல தெரியும் 4ம் இருக்கு 2ம் இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. அப்போனா ஆன்சர் என்ன வரும்? 2. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. அப்படி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தா ஏக்கு பதிலாக எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? மாத்தி தரேன். ஸ்டெப் பை ஸ்டெப் காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஸோ ரைட் டு லெஃப்ட் போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 10,000 சால்வ் பண்ணிட்டு அதுக்கு ரூட் எடுத்து இது கூட ஆட் பண்ணும். தென் வர ஆன்சருக்கு எகெயின் ஸ்கொயர் ரூட் எடுத்து திரும்ப இது கூட ஆட் பண்ணும். வெரி குட், கரெக்ட். எல்லாருக்கும் வந்துச்சா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 10,000க்கு ரூட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ 4 ஜீரோ இருக்கா? ஸோ அப்போ 4 ஜீரோனா ரூட் எடுத்தா எத்தனை ஜீரோ வரும்? 2 zeros. அப்போனா 100. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்? 44 பிளஸ் 100ன்னு வரும். அப்போ 100 பிளஸ் 44 என்னது? 144. ஸோ ரூட் ஆஃப் 144ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னது? 12. ஓகேவா? தென் அந்த 12 திரும்ப எது கூட ஆட் பண்ணும்? 4 கூட ஆட் பண்ணும். அப்போ 4 பிளஸ் 12 is equal to root of 16. So 16க்கு ரூட் எடுத்தா ஆன்சர் என்னது? 4. அவ்வளவுதான். ஸோ இங்க எல்லாமே பிளஸ் வரும்போது ஆன்சர் எதுல தான் வரும்? பிளஸ்ல தான் வரும். ஓகேவா? சம்டைம்ஸ் இங்க பிளஸ் மைனஸ்லாம் மாறி மாறி இருக்கும். அப்போ வேணா நமக்கு இந்த மாதிரி மைனஸ் வர சான்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே பிளஸ்ஸா இருக்கும்போது ஆன்சர் எதுல தான் வரும்? பிளஸ்ல தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் 43. இது வந்து டைரக்ட் மல்டிப்ளை தான். ஓகேவா? ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இப்போ மல்டிப்ளை பண்ணிட்டு கேன்சல் பண்ணும், அவ்வளோதான். ஸோ இங்க என்ன ஒரு இதுனா உங்களுக்கு ரெண்டுமே மல்டிப்ளை இருக்கிறதுனால ஸோ இந்த இது வந்து ரூட் டூன்றது இந்த ரெண்டுலேயும் காமனா இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம்? டைரக்டா ரூட் டூவையும் மல்டிப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ரூட் த்ரீயை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரூட் டூ இன்டூ ரூட் டூ ஆன்சர் என்ன வரும்? 2. ஓகேவா? எகெயின் இப்போ பிராக்கெட்ல பாருங்க. ஸோ இது ஏ பிளஸ் பி, இது ஏ மைனஸ் பி. கரெக்டா? ஸோ அப்போ ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? 4. 2 ஸ்கொயர் வந்து 4 மைனஸ் பி ஸ்கொயர். பி வந்து இங்க ரூட் 3. ஓகேவா? அப்போ ரூட் 3 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 3. இது மாதிரி டிவைடட் பை. ஸோ இங்க ரூட் த்ரீ இன்டூ ரூட் 3 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3. தென் பிராக்கெட்ல அதே தான் ஏ பிளஸ் பி, ஏ மைனஸ் பி. ஸோ ஏ ஸ்கொயர் ரூட் 3 ஸ்கொயர் என்ன வரும்? 3 மைனஸ் 1ஓட ஸ்கொயர் என்னதான்? 1 தான். ஸோ அப்போ என்னன்னு கிடைக்கும்? 2 இன்டூ 4ல் 3 போச்சுன்னா 1. இது மாதிரி 3 இன்டூ 3ல் 1 போச்சுன்னா 2. ஸோ 2க்கு 2 கேன்சல். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1/3. ஓகேவா? ஆப்ஷன் 1. காப்பி பண்ணிக்கோங்க.
ஆன்சர் வந்து 1/3 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் ஈஸி தான், போட்டுட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். 44 ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தான். ஆல்ரெடி இந்த மாடல்லையே நம்ம நிறைய சம் சால்வ் பண்ணிட்டோம். ஃபார்ட்டி ஃபோர் சொல்லுங்க பாப்போம். 1.26 கரெக்ட் ஆன்சர். ஸோ ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி, ஆல்ரெடி ஏ பிளஸ் பி கீழே இருக்கிறது கேன்சல் ஆயிடும். ஸோ ஜஸ்ட் ஏ மைனஸ் பி மட்டும் போட்டா போதும். ஓகேவா, ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு, ஏ பிளஸ் பி இருக்கு. ஸோ ஏ பிளஸ் பி கேன்சல், ஏ மைனஸ் பி 3.63 மைனஸ் 2.37. ஓகேவா, கேன்சல் பண்ணீங்கன்னா 1.26 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் சம் 45 பாருங்க. ஸோ எப்போவுமே கொஷின் கொடுத்துட்டு இந்த ஃப்ராக்ஷனை வந்து ஆன்சராக கேட்பாங்க கரெக்டா. ஆனால் இதில் ஆன்சரை கொடுத்துட்டு இந்த 4 கொஷினில் எது இருக்குன்னு 4 ஆப்ஷனில் எது இது எது பண்ணால் இந்த ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ வேற வழியே கிடையாது, ஒரு ஒரு ஆப்ஷனும் என்ன பண்ணி தான் ஆகணும், சால்வ் பண்ணி பார்த்து தான் ஆகணும். ஓகேவா, ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு இப்போ இதை சால்வ் பண்ணி பார்த்துட்டு இதே 13/48 வருதான்னு பார்க்கணும். வரலன்னா அடுத்து செகண்ட் ஆப்ஷன், இல்லைன்னா தேர்ட் ஆப்ஷன், தென் லாஸ்ட்டாக ஃபோர்த் ஆப்ஷன். ட்ரை பண்ணுங்க.
ஒவ்வொரு ஆப்ஷனா சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் ஈஸியா இது பண்ணிடலாம். ஏன்னா ஸ்டெப் டிவிஷன் மொத்தமே 2 தான் இருக்கு. ஓகேவா? தேர்டும் ஃபோர்த்தும் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஒரு டிவிஷன் வருது. த்ரீ த்ரீயா? என்ன ஆப்ஷன் வந்து? தேர்டா வருது. ஃபோர்த். கரெக்ட். ஸோ இது வந்து 9/8ன்னு வரும். 8 மேலே போயிடுச்சு. 9/8. அப்போ 1 + இது 8/9 மாறும். கரெக்டா? அப்போ எகைன் 17ஆ? 17/9 பார்த்தீங்கன்னா 51 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ தேர்ட் ஆப்ஷன் வர ஃபோர்த் ஆப்ஷன் தான் வரும். பாருங்க. ஸோ 2 + 1/4 4 2s are 8 8 + 1 9 9/4 எகைன் 1 + 1/9/4 4 மேலே போயிடுமா? ஸோ 1 + 4/9 ஸோ 10 13. ஸோ 13 வரும்பொழுது இங்கே ஓரளவுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 13/9 வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் 3 + 9/13. ஓகேவா? ஸோ 39 39 + 9 என்னது 48. அப்போ 48/13. அடுத்து 1/ன்னு வருதா? அப்போ 1/48/13ன்றப்போ ஆட்டோமேட்டிக்கா 13 எங்க போயிடும்? மேலே போயிடும். ஸோ 13/48 ஆன்சர் வந்துச்சா? மற்ற இருக்கிற எல்லாத்துக்குமே 13ஏ வராது. ஓகேவா? ஸோ ஃபோர்த் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. சரியா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 46ல ஸோ √4096 is equal to 64. இது கேன்சல் பண்ணி ஓகேவா? ஆன்சரை சொல்லியிருக்காங்க. ஸோ 64 அப்படின்றத அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 40 √40.96. ஆனால் வேல்யூ அதே தான். டெசிமலை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க? மாற்றிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளும் ஆன்சர் வந்து 64 தான். ஸோ ரூட்டுக்கு ஏற்ற மாதிரி டெசிமலை மட்டும் என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இது எது பெருசாக கஷ்டம்லாம் இல்லை.
ஸோ எல்லாத்தையும் டெசிமல் மாத்திட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணணும் அவ்வளோதான். சரி கவனிங்க. இப்போ 4096க்கு 64 அப்படின்னா 40.96. நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ரூட்ல டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட் வந்தா வெளியில எடுக்கும்போது எத்தனை டிஜிட் வரும்? ஒரு டிஜிட் வரும். கரெக்டா? அப்போ நம்மளுக்கு 64ன்றது என்னன்னு கிடைக்கும்? 6.4. கரெக்டா? பிளஸ் இப்போ பாருங்க பாயிண்ட் டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 4 டிஜிட்ஸ் இருக்கு. அப்பனா டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட் வரணும். அப்போ 64 ரெண்டுமே டெசிமலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா அப்போ என்னன்னு வரும்? 0.64. தென் அதே மாதிரி இப்போ இங்க பாருங்க 1 2 3 4 5 6 6 இருக்கா? அப்பனா 3 வரணும். அப்போ 0.064. ஓகேவா? இங்க டெசிமல் போக போக நம்ம இந்த மாதிரி ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பிளஸ் இங்க டோட்டலா எத்தனை இருக்கு? 8 இருக்கு. அப்ப 8னா டெசிமலுக்கு அப்புறம் 4 டிஜிட்ஸ் வரணும். அப்போ 0064. அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். புரிஞ்சுதா? ஸோ வேல்யூ ஒன்று தான். ஓகேவா? நம்ம வைக்கிற டெசிமல் பாயிண்ட் தான். ஸோ 2னா 1, 4னா 2, ஓகேவா? 6னா 3, 8னா 4. அவ்வளோதான். வெரி குட். கரெக்ட். 7.11. சூப்பர். 7.11. சரியா? ஆட் பண்ணீங்கன்னா 7.11 வரும். நெக்ஸ்ட் 47ல வந்து கொஸ்டின்ல மிஸ்டேக் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால இந்த கொஸ்டின் விட்டுருங்க. நெக்ஸ்ட் 48 பாருங்க. ஸோ 48 வந்து ஃபார்முலா பேஸ்டு. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா இன்னும் எழுதி போடல. ஸோ எழுதிக்கோங்க. இங்க ஆக்சுவலா எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? 3 வேல்யூ கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா a³ + b³ + c³ மைனஸ் இங்க 3 எக்ஸ்ட்ரா இருக்கா? ஸோ அந்த 3 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாமே பாருங்க a இருக்கு, b இருக்கு, c இருக்கு. ஸோ 3abc. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பெண்ட் பண்ணா a + b + c இன்டூ a² + b² + c² மைனஸ் ab minus bc minus ca. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ a³ + b³ + c³ மைனஸ் 3abc வந்துச்சுன்னா a + b + c இன்டூ இது தனியா a² + b² + c² மைனஸ் ab minus bc minus ca. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஃபார்முலா தான் இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதை தான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகேவா? இது அப்படியே இருக்கட்டும். வேல்யூலாம் போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண வேணாம். டைரக்டா கேன்சல் பண்ணிடலாம். இப்போ டினாமினேட்டர்ல என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ ஏன்றது 1.5. ஸோ a² + b² + c² மைனஸ் 1.5 4.7னா ab மைனஸ் bc மைனஸ் ca. ஸோ இப்போ இதுதான் டினாமினேட்டர்ல இருக்கு. இப்போ பாருங்க ஆல்ரெடி நியூமரேட்டர்ல இதே டேர்ம்ஸ் இருக்கா? ஸோ அப்போ மேல இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிருமா? அப்போ பேலன்ஸ் என்ன மட்டும்தான் இருக்கும்? a + b + c. ஸோ ஃபைனல் ஆன்சர் a + b + c. ஆட் பண்ணிட்டு சொல்லுங்க என்ன ஆன்சர் வருதுன்னு. புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது டைரக்டா ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணாலே கேன்சல் பண்ணிடலாம். சரியா?
வெரி குட் 10. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் 10ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க 49. ஸோ இது ஒரு மாடல் ஓகேவா. இந்த மாதிரி ரூட் ஆஃப் 2 பிளஸ் ரூட் ஆஃப் 2 பிளஸ் 2 ரூட் ஆஃப். இப்போ இதுல இருக்கிற வேல்யூ எல்லாமே என்னவா இருக்கு சேமா இருக்கா. ஸோ இது இந்த மாதிரி வரும்போது ஒரு ஷார்ட் கட் இருக்கு ஓகேவா. ஸோ எய்தர் இது ஆப்ஷன் எப்படி இருக்குன்னா ஒன்று எல்லாமே பிளஸ்ஸா இருக்கும் இல்லைன்னா எல்லாமே மைனஸா இருக்கும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த உள்ள இருக்குல்ல இந்த நம்பரை நம்ம பிரிக்கணும். இப்போ நம்மளுக்கு ஈஸி இங்க டூன்றதை நம்ம எப்படி மட்டும்தான் பிரிக்க முடியும் 1 2s ஆர் 2ன்னு மட்டும்தான் பிரிக்க முடியும். வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது ஓகேவா. ஸோ அப்போ 1, 2. இப்போ இந்த மாதிரி பிரிக்கிற ரெண்டு நம்பர் வந்து எப்படி இருக்கணும்னா கோப்ரைமா இருக்கணும். அதாவது இதுல ரெண்டுலயுமே காமனான ஹெச்சிஎஃப் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது ஓகேவா. ஸோ 1, 2லயே அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அப்போ இது வந்து ஈஸி கொஸ்டின் தான் ஓகேவா. சரி இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் கொடுத்துருக்கிற நம்பரை இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கணும் மல்டிப்ளைல ஓகேவா. ஸ்பிளிட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்க்கணும். பிளஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல ரெண்டு நம்பர் அந்த ஃபேக்டர்ல பெரிய நம்பர் எதுவோ அதை சப்ஸ்டியூட் பண்ணும். அதான் ஆன்சர் ஓகேவா. இதுவே ஒருவேளை நடுவுல மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபேக்டர்ல சின்ன நம்பர் எதுவோ அதுதான் ஆன்சர். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி தான் ஓகேவா. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன இருக்கு பிளஸ் இருக்கு. ஸோ அப்போ பிளஸ்னா இதுல பெரிய நம்பர் என்னது 1, 2ல 2 தான். அப்போ ஆன்சர் என்னது ஆப்ஷன் 2 ஓகேவா. காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாடல் 51 பாருங்க. 51 நீங்க ட்ரை பண்ணி சொல்லுங்க பாப்போம் ஆன்சர் என்ன வரும். நீங்க பிரிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர்ஸா இருக்கணும் ஓகேவா. இந்த அதாவது இப்ப இங்க பாருங்க 1 2s ஆர் 2 அப்படின்னு இருக்குல்ல அடுத்தடுத்த நம்பரா இருக்கணும். பிளஸ் அதோட ஹெச்சிஎஃப் என்னவா தான் இருக்கணும் 1ஆ தான் இருக்கணும் ஓகேவா. இது இப்போ ஏதாவது ட்வின் பிரைம்னு சொல்லுவாங்க ஓகேவா. இப்போ 6ஐயும் அதே மாதிரி பிரிக்கணும். வெரி குட் 3. ஸோ 6ஐ பிரிச்சிங்க அப்படின்னா என்னன்னு வரும் 3 2s ஆர் 6 ஓகேவா. ஸோ அப்போ அடுத்தடுத்த நம்பர் இப்போ இங்க நடுவுல என்ன இருக்கு பிளஸ். பிளஸ்னா எந்த நம்பர் எடுக்கணும் பெரிய நம்பர். அப்ப ஆன்சர் என்னது 3 ஓகேவா. காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் பாருங்க 50. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கியூப்ல இருக்கா அப்படின்னா ஃபார்முலா பேஸ் தான். ஸோ அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் 3. ஸோ இது என்னது ஏபி. ஸோ அதோட பாதியில நிக்குது, இங்க -1 வருது. ஓகேவா? ஸோ இங்க பிளஸ் வரும்போது இங்க என்ன வராது, மைனஸ் வராது. ஆக்சுவலா இந்த ஃபார்முலாவை நம்ம தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் 3ab என்ன வரும்? ஏ ஆக்சுவலா a plus b the whole cube formula. கரெக்டா? ஸோ a plus b the whole cube formula என்னது? a cube plus b cube plus 3ab into a plus b. ஸோ ஏன் இந்த a plus b கொடுக்கல அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்போ இங்க பாருங்க a b பாருங்க. a வந்து 0.98 கரெக்டா? b வந்து என்னது 0.02. இப்போ இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வருது? 1. ஓகேவா? அப்போ இங்க 3ab இன்டூ 1ன்னு வரும். ஸோ 1 வந்து போட்டாலும் ஒண்ணுதான், போடலைனாலும் ஒண்ணுதான். கரெக்டா? ஸோ அதனாலதான் இங்க என்ன பண்ணல, அவங்க கொடுக்கல. அப்போ இந்த -1 எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா சும்மா நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு தான், எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இது வரைக்கும் மட்டும் நம்ம என்னன்னு எடுத்துக்கணும், a plus b the whole cube ஃபார்முலா எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்ப இது எப்படி வரும், இது ஃபுல்லாவே ஸ்டார்டிங்ல இருந்து எடுத்துக்கிட்டா a plus b the whole cube, இங்க ஒரு -1 இருக்கா, அதை நம்ம திரும்பி இங்க போட்டோம் -1. ஸோ இப்போ a plus b the whole cube கண்டுபிடிக்கலாமா? ஆல்ரெடி a plus b என்ன பண்ணியாச்சு, 1. ஸோ 1 கியூப் பண்ணாலும் என்னதான் 1 தான் வரும். அப்போ 1 - 1 ஆன்சர் என்னது 0. புரியுதா? காப்பி பண்ணிக்கோங்க. எப்படி போட்டோன்றது புரிந்தா, இந்த -1 வந்து ஜஸ்ட் நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் நீங்க கரெக்டா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இந்த -1 போட முடியும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டீங்கன்னா 52 போடுங்க. ஈஸி தான், பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஃபிஃப்டி காப்பி பண்ணிட்டீங்கன்னா 52 போடுங்க.
வெரி குட் 100. ஸோ இது வந்து என்ன ஃபார்முலா அங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். அப்போ ஃபார்முலா என்னது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏ வந்து 7.5 பி வந்து 2.5 ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணும். ஓகேவா? இது ஏ ஸ்கொயர் டைரக்டா மல்டிப்ளை பண்ணிட்டாங்க இவங்களே. ஓகே 2ab பிளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ 7 பிளஸ் 2.5 என்னது 10. ஸோ 10 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 100. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஸோ ரூட் ஆஃப் 625 என்னது 25. ஓகேவா? நான் இது ரூட் மட்டும் சொல்றேன், பேலன்ஸ் தான் நீங்க போடுங்க. ரூட் ஆஃப் 25 5. ரூட் ஆஃப் 196 என்னது 14. அவ்வளோதான். கேன்சல் பண்ணா ஆன்சர் வந்துடும். வெரி குட். ஸோ 25 5 டைம்ஸ், தென் 11க்கு 11 கேன்சல், 14க்கு 14 கேன்சல். அப்போ ஆன்சர் என்னது 5. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 1/5 கொடுத்துருக்கானா? ஸோ 1/5 அப்படின்றது என்னன்னா இந்த ரூட்ல 5ன்னு அர்த்தம். ஓகேவா? பட் ஆனா நம்ம டைரக்டா எடுக்கவும் முடியாது. ஏன்னா இங்க என்ன இருக்கு டெசிமல்ல இருக்கு. கரெக்டா? ஸோ அதை முதல்ல நம்ம ஹோல் நம்பரா மாத்திக்கணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா 1024 மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ 1024 டிவைடட் பை, இப்போ இங்க எத்தனை ஜீரோஸ் இருக்கு 1 2 3, சாரி எத்தனை டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு 1 2 3 4 5 5 இருக்கா? அப்ப எத்தனை ஜீரோஸ் வரணும் 5 ஜீரோஸ் வரணும். ஓகேவா? இப்போ ஹோல் பவர் நம்ம என்னன்னு போட்டுக்கலாம் 1/5 போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ 1024 நம்ம இந்த எல்சிஎம் மெத்தட்ல பிரிக்கலாமா? ஸோ 1024 2 2ஆவே போடுங்க. ஓகேவா? 5 2s are 10, 1 2, again 2 போட்டிங்கன்னா 2 2s are 4 6, again 2 போட்டிங்கன்னா 1 2 8 64 32 16 8, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த 1/5 அப்படின்றது என்னது ரூட் ஆஃப்ல 5. ஓகேவா? அப்போ 5க்கு 1ன்னு எடுக்கணும். கரெக்டா? ஸோ இப்போ இங்க பாருங்க, இங்க நான் 5ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ 1025ல 1 2 3 4 5. ஸோ 5 2 இருக்கா? ஸோ 5 2க்கு ஒரு 2 நான் வெளியில எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி 1 2 3 4 5 இங்க ஒரு பேலன்ஸ் ஒரு 5 2s இருக்கா? ஸோ இது சரியா போச்சு. ஓகேவா? அப்போ இங்க ஒரு 2. ஸோ 2 into 2 ஹோல் பவர் எத்தனை இருக்கு 5 டிவைடட் பை, இப்போ இங்க பாருங்க ஜீரோஸ் டோட்டலாவே எத்தனை தான் இருக்கு 5. இட் மீன்ஸ் 10 to the power of 5. இப்போ இந்த ரூட் ஆஃப் 5க்கும் இந்த 5க்கும் கேன்சல் ஆயிருமா? அப்போ ஆன்சர் என்ன வரும் 2 2s are 4, 4/10. இப்போ இங்க ஆப்ஷன்ல பாருங்க எல்லாமே டெசிமல்ல இருக்கா? அப்பனா 0.4ன்னு அர்த்தம். ஆப்ஷன் 3. ஸோ 4/10ன்றனால ஒரே ஒரு டெசிமல் தான், ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா போதும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 0.4. புரிஞ்சா? காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பாருங்க. சிக்ஸ்டீன் பவர் 0.16 இன்டூ 2 பவர் 0.36. கரெக்டா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா பவர்ஸ் ரெண்டு இருக்கு. ஸோ பேஸ் ஆனா ரெண்டுமே வேற வேற இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதையும் 2க்கு கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ 2 பவர் எத்தனை 16 அப்படின்றது பார்க்கணும். ஓகேவா? ஸோ 2 ஸ்கொயர் 4, 2 பவர் கியூப் என்னது 8. அப்போ 2 பவர் 4 தான் என்னது 16. ஓகேவா? ஸோ அப்போ இதை எப்படி நம்ம மாற்றி எழுதணும்னா 2 பவர் 4 தென் ஹோல் பவர் ஆஃப் 0.16 இன்டூ 2 பவர் ஆஃப் 0.36. ஓகேவா? ஸோ இது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஏ பவர் ஆஃப் எம் ஹோல் பவர் ஆஃப் என். ஓகேவா? ஸோ இது என்னன்னா ஏ பவர் ஆஃப் எம் இன்டூ என் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடணும். அவ்வளோதான். அப்போ 2 பவர் ஆஃப் ஸோ 4 இன்டூ 6 என்ன வரும் 64 வருமா? அப்போ 0.64 இன்டூ 2 பவர் ஆஃப் 0.36. ஸோ இப்போ பேஸ் ரெண்டும் சேமா இருக்கா? ஸோ என்ன ஃபார்முலா ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என். ஸோ அப்போ இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் ஆஃப் எம் பிளஸ் என். அப்போ 2 பவர் ஆஃப் எம் 0.64 பிளஸ் 0.36 ஆட் பண்ணீங்கன்னா ஆக்சுவலா என்ன வரும் 1 தான் வரும். ஓகேவா? 64 பிளஸ் 36 100. ஸோ ரெண்டு டெசிமல் வச்சீங்கன்னா 1. அப்போ 2 பவர் 1 ஆன்சர் என்ன வரும் 2. ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த சம்ஸ்லேயே நம்ம நிறைய இந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்துட்டோம். ஓகேவா? அதெல்லாமே ரிவைஸ் பண்ணீங்கனாலே போதும். சரியா? இது காப்பி பண்ணிட்டு 56 சால்வ் பண்ணுங்க.
56க்கு ஆன்சர் 1, ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ இது ஈஸி தான், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாடல் தான். நெக்ஸ்ட்டும் அதே தான் பாருங்க. ஏ பிளஸ் இது ஏன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த டேர்ம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல தான் இருக்கு, நம்ம அப்புறமா ஃப்ராக்ஷனா மாத்திக்கலாம், ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், கரெக்டா? ஸோ நேற்று தான் நான் இந்த ஃபார்முலாக்கு ஆன்சர் சொன்னேன். ஸோ என்ன வரும்? மைனஸ் வந்துச்சுன்னா 4ab. ஸோ அப்போ 4 இன்டூ ஏன்றது இங்க என்னது? 4 இன்டூ 15/11. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 4 இன்டூ 15 60, 60 plus 11 என்னது? 71. ஸோ 71/15 இன்டூ பியோட வேல்யூ எனக்கு என்னது? 15/71. ஸோ பாருங்க, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு, ஓகேவா? அப்போ ரிமைனிங் என்ன மட்டும்தான் இருக்கு? 4. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 4, ஆப்ஷன் 4, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும், அது ஃபார்முலா பேஸ்டா இல்லை நம்ம சால்வ் பண்ற மெத்தடா அப்படின்றது. காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் சம் போடுங்க. இது போர்ட் மாஸ். ஸோ உள்ள இருந்து ஒவ்வொரு பிராக்கெட்டா சால்வ் பண்ணி வெளியில கொண்டு வரணும், ஓகேவா? லென்த்தியா தான் இருக்கு, கரெக்டா சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் வந்து டெசிமல்ல தான் வரும். ஃபிஃப்டி எயிட்டுக்கு வந்துச்சா? ஒரு ஸ்டெப்பா சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட், தென் அதுக்கப்புறமா இந்த பிராக்கெட், தென் இது ஃபைனலா வரும். ஃபைவ்ல 3 போச்சுன்னா 2, கரெக்டா? தென் அடுத்தது இப்ப இந்த பிராக்கெட் எடுத்தோம்னா இதுதான் மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட். அப்ப என்ன வரும்? 2 minus 2 2s are 4 plus 5. அப்போ 5 plus 2 7, 7 minus 4 என்னது? 3 வரும், ஓகேவா? அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லா சேர்த்து
ஆன்சர் என்னது 3. இப்போ அடுத்தது இந்த பிராக்கெட்டுக்கு வரணும். ஸோ இந்த பிராக்கெட்ல என்ன இருக்கு? 2 + 3. இங்க ஒரு 3 இருக்கா? ஸோ மல்டிப்ளிகேஷன். எதுவுமே கொடுக்கலன்னா மல்டிப்ளிகேஷன். -10. அப்போ 3 3s are 9. ஸோ 2 + 9 -10. ஸோ 11. 11ல 10 போச்சுன்னா என்னது? 1. ஸோ 1ன்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ அடுத்தது வெளியில இருக்கிறது எடுக்கணும். அவ்வளோதான். பிராக்கெட் ஃபுல்லாக சால்வ் பண்ணியாச்சா? இப்போ வெளியில என்னென்னலாம் இருக்கு? 25 -5. ஸோ இந்த பிராக்கெட்ல இருந்தது 1 தான். ஸோ அது போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். டிவைடட் பை 4ன்னு வருது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல தான் பார்க்கணும். ஸோ டிவிஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோம். ஸோ அதனால இதை நம்ம டெசிமல்ல தான் கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ அப்போ 5 டிவைடட் பை 4. அப்போ 1 டைம் வருமா? 4, பேலன்ஸ் 10, 2, 8, 25. அப்போ ஆன்சர் என்ன வருது? 1.25. ஸோ அப்போ 25 மைனஸ் 1.25. மேக்ஸிமம் இது கேன்சல் பண்ற மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ இதுல தான் இந்த மாதிரி டெசிமல் கொடுத்துருக்கான். ஸோ 25ல 1.25 போச்சுன்னா 23.75. கரெக்ட். ஆப்ஷன் 3. ஓகேவா? 59 வந்து நம்ம ஆல்ரெடி நான் சொன்னல அதே மாடல் தான். அவனே கொடுத்துட்டான் பாருங்க. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 175,616க்கு அவனே ஆன்சர் 56ன்னு கொடுத்துட்டான். இப்போ நீங்க அந்த 56 வச்சு சால்வ் பண்ணும். அவ்வளோதான். ஸோ 3க்கு 1ன்னு எடுக்கணும். ஓகேவா? அப்போ இது என்ன வரும்? 5.6. இது 3க்கு 1ன்னு எடுத்தா 2 வரும். 0.56. தென் இது 0.056. அவ்வளோதான். ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். கரெக்ட். 6.216. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இதுலயும் த வேல்யூ ஆஃப் பவர்ஸ் இருக்கா? பேஸ் வந்து காமனா இல்லை. ஓகேவா? அப்போ இங்க 16னா இங்கேயும் நம்ம என்ன கொண்டு வரணும்? 16. ஸோ 256ன்றது எதோட ஸ்கொயர்? 16ஓட ஸ்கொயர் தான். அப்போ 2 இன்டூ 0.16ன்னு வரும். ஓகேவா? சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ட்ரை பண்ணுங்க. நீங்க இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணீங்க அப்படின்னா 0.50ன்னு வரும். வருதா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 16 பவர் 0.32 இன்டூ 16 பவர் 0.18. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 16.0.50. ஸோ 0.50 இப்போ ஃப்ராக்ஷனா மாற்றணும். ஏன்னா ரூட் தான் எடுக்கணும். கரெக்டா? அப்போ 0.50 ஃப்ராக்ஷனா மாற்றணும்னா 50/100. தென் கேன்சல் பண்ணா என்னது? 1/2 is equal to 16 power 1/2. So 1/2 னா என்னது? Square root. So square root of 16 ஓட வேல்யூ என்னது? 4. So answer option E.
இந்த இது தெரிஞ்சு வச்சுக்கணும். 50னா 1/2, 0.25னா 1/4 அந்த மாதிரி. ஓகேவா? மோஸ்டா கேட்ட இந்த ரெண்டு தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க. இதுல என்ன ஒரு இதுனா நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, இங்க வேல்யூ எல்லாமே பாருங்க சேமா தான் இருக்கு. கரெக்டா? ஸோ 0. இங்க 3, இங்கேயும் 3, இங்கேயும் 21, இங்கேயும் 21, இங்கேயும் 65, இங்கேயும் 65. பட் ஆனா இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் என்னது? ஒரே ஒரு டெசிமல். ஓகேவா? ஸோ ஒரு டெசிமல் மீன் 10. ஓகேவா? ஒரே ஒரு 10 மட்டும் எல்லாத்துலயுமே என்னவா இருக்கு? இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்கா? ஸோ இதுலயும் ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்கா? இதுலயும் பாருங்க ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ எல்லாமே என்ன ஆயிருக்குன்னா இது 10ஆல என்ன பண்ணிருக்காங்க? டிவைட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எல்லாத்தையுமே இந்த 0.03கே கொண்டு வர போறேன். ஓகேவா? ஸோ 0.03கே கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம கேன்சல் பண்றதுக்கு எல்லாத்தையுமே எதால மல்டிப்ளை பண்ணோம்? 10. இப்போ இங்க எல்லாத்துலயும் ஸ்கொயர் இருக்கிறதுனால என்ன வரும்? 10 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர். ஓகேவா? தென் 10 ஸ்கொயர் பண்ணி வெளில எடுத்துட்டா அதே ஆன்சர் நம்மளுக்கு வந்துருமா? ஸோ 10 ஸ்கொயர் இன்டூ 0.03. ஸோ இப்போ இது 10ஆல நீங்க ஸ்கொயர் பண்ணும்போது 0.3ன்னு வந்துடும். சாரி 0.003. ஸோ 10ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னன்னு வந்துடும்? 0.03. அதே மாதிரி பிளஸ் 10 ஸ்கொயர் இன்டூ 0.021. ஓகேவா? ஸ்கொயர் எல்லாமே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் போட்டுக்கணும். எகெயின் பிளஸ் 10 ஸ்கொயர் இன்டூ 0.0065. இப்போ மேல இருக்கிற டேர்மும் கீழே இருக்கிற டேர்மும் கேன்சல் ஆயிருமா? இப்போ பேலன்சிங் என்ன மட்டும்தான் இருக்கும்? 10 ஸ்கொயர். ஓகேவா? இட் மீன்ஸ் ரூட் ஆஃப் 100. ஸோ ரூட் ஆஃப் 100 எடுத்தோம்னா ஆன்சர் என்ன வரும்? 10. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மேல சின்ன நம்பரா இருந்துச்சுன்னா மேல 10 ஸ்கொயர் வரும். இதுவே கீழே டெசிமல் கம்மியா இருந்துச்சுன்னா கீழே 10 ஸ்கொயர் வரும். ஸோ இங்க மேலதான் டெசிமல் கம்மியா இருக்கு. ஸோ இங்க வந்து ஸ்கொயர் இல்லைன்னா 10 தான் வந்திருக்கும். ஓகேவா? ஸ்கொயர் எல்லாத்துக்குமே ஸ்கொயர்ஸ் இருக்கிறதுனால நம்மளும் என்னன்னு எடுத்துக்கிறோம்? 10 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 10. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 27 கொஷின்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ எல்லாமே ஈஸி தான். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஹோம் ஒர்க்காக சால்வ் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேவா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் கேளுங்க. கொஷின் நம்பரோட டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? காப்பி பண்ணிப்போம். இங்கே கரெக்ஷன் 131ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்த ஃபார்முலா இங்கே இருக்கு பாருங்க. a plus b the whole square plus a minus b the whole square. ஸோ இதில் நடுவில் மைனஸ் வந்துச்சுன்னா 4ab. அதுவே ப்ளஸ் வந்துச்சுன்னா ஆன்சர் என்னது? 2 into a square plus b square. இப்போ கீழே டினாமினேட்டர் பாருங்க. ஸோ a ஸ்கொயரா? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்னது? 2. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா வந்து நான் அங்கே சொன்னேன்னா ஸோ அது இதில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல கேட்டிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் எல்லா கொஷின்ஸுமே ஈஸி தான். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் வீட்டில் சால்வ் பண்ணிட்டு வாங்க. இது காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆகிக்கலாம்.